சில பேருக்கு இது புதுசா தெரியும். இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா? இந்த மார்க்கத்தை குறித்து உபதேசம் செய்யப்படும் போதோ, அறிவுரை சொல்லப்படும் பொழுதோ, அல்லது மார்க்கத்தை படித்துக்கொள் வா என்று அழைக்கப்படும் போதோ, அல்லாஹுவின் வேதத்தில் உள்ள சட்டங்களை தெரிந்து கொள் என்று அழைப்பு கொடுக்கப்படும் போதோ, இஸ்லாமை தெரிந்து கொள் என்று கூறப்படும் போதோ, அவன் அதை அலட்சியம் செய்துவிட்டு அதற்கு செவி கொடுக்காமல், அதற்கு நேரம் கொடுக்காமல், அதை பொருட்படுத்தாமல் விலகி சென்றால் இதுவும் இறை நிராகரிப்பு. இதுவும் என்ன? புரியுதா சொல்றது? இப்போ ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர், நீங்க சொல்றீங்க இப்பா இஸ்லாத்தை பத்தி தெரியாம இருக்கிறியே, இந்தப்பா ஒரு புத்தகத்தை வச்சுக்க, இதில் படிச்சு பாரு, இதில் ஹலால் ஹராம் சொல்லப்பட்டிருக்கு, நீ எப்படி தொழுகணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லது வா இங்கே பக்கத்தில் பள்ளிவாசலில் பயான் நடக்குது, ஈமானை பற்றி சொல்கிறாங்க, உடுப்பா நீ வேணப்போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போறாரு. என்ன சொல்றாரு? அவருக்கு அதாவது ஏற்கனவே இதை படிச்சுட்டாருன்னா அது வேற விஷயம், படிச்சு அதை பின்பற்றாருன்னு சொன்னா அது வேற விஷயம். புரியுதா உங்களுக்கு? தெரியவே இல்லை இன்னும். அல்லாஹ்னா யாரு, மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, எது ஹலால் எது ஹராம், எது ஃபர்து எது ஹராம் என்று தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரை அன்பா அழைக்கிறீங்க, வா ஒதுக்கு படிச்சுக்க, படிச்சு கொடுக்குறேன், அல்லது இதை படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? புறக்கணிக்கிறார். வேணாம் எனக்கு தேவையில்லை, அல்லது நீ வேணா படிச்சுக்க. இது என்ன செயலுது? என்ன செயலுது? குஃபுரை ஏற்படுத்திவிடும், மார்க்கத்தை விட்டு இவரை வெளியேற்றிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையாக இதை கண்டிக்கிறான். சூரத்து சஜிதா 32வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே, وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا إِنَّا مِنَ الْمُجْرِمِينَ مُنْتَقِمُونَ. அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்ட போது, அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்ட போது அதை புறக்கணித்து செல்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய குற்றவாளிகளிடத்திலே நாளை மறுமையிலே நான் பழி வாங்குபவன். இன்னா மினல் முஜ்ரிமீன் முன்தகிமூன். அதே போல 20வது அத்தியாயம் 99வது வசனத்திலிருந்து 101 வரை உள்ள வசனம், வகத் ஆதைனாக மின் லதுன்னா திக்ரா. நபியே, நம் புறத்திலிருந்து உமக்கு அறிவுரையை கொடுத்திருக்கிறோம். மன் அஅரத அன்ஹு, யார் இந்த அறிவுரையை புறக்கணிக்கிறானோ, ஃபஇன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, அவன் மறுமையிலே பெரும் பாவத்தை சுமந்து வருவான். காலிதீன ஃபீஹி, அவன் அந்த பாவத்தின் சிறைச்சாலை நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். வஸாஅ லஹும் யௌமல் கியாமத்தி ஹிம்லா, இவன் சுமந்த பாவத்திலேயே பெரும் கெட்ட பாவம் இதுதான். எது எது? நல்லுரைக்கு அழைக்கப்பட்ட போது, நல்லுரை அவனுக்கு எடுத்து சொல்லப்பட்ட போது அதை புறக்கணித்து செல்வது. அதே போல இது 20வது அத்தியாயத்தில் 124 126 வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யார் என் அறிவுரையை புறக்கணிக்கிறானோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, மறுமையில் நாம் அவனை குருடனாக எழுப்புவோம். قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى, இறைவா என்னை குருடனாக எழுப்பி இருக்கிறாயே. وَقَدْ كُنْتُ بَصِيرًا, நானோ பார்வை உள்ளவனாக இருந்தேனே. அப்போது அல்லாஹ் சொல்வான், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى, அடியானே அப்படித்தான் என்ன கேட்கிறாய், என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தன, ஆனால் நீ அவற்றை மறந்து விட்டாய், இன்று நீ மறக்கப்படுவாய், என் அருளிலே நீ நினைவு கூறப்பட மாட்டாய்.